காளிக்காகவும் எப்போவுமே சோம்பேறியாகவே இருந்தது. இதனால் ராணிக்காகம் தான் போய் ஏதாவது சாப்பிட்றதுக்கு கிடைக்குமான்னு பார்த்துட்டே இருந்துச்சு. இந்த காளிக்காகம் வெறும் சோம்பேறி. ச்சே, இந்த மலையில எப்படிதான் போய் இற தேடுறது? இந்த ராணி வேற எப்ப பார்த்தாலும் இற கொண்டு வா இற கொண்டு வான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஐயோ, மழை வேற வருது, இந்த மலையில போய் நான் எப்படிதான் இற தேடுறதோன்னு சொல்லி கோவமா கிளம்பிச்சு காளிக்காகும். அப்படி கோவமா பறந்துட்டு போயிட்டு இருக்கும்போது ரொம்ப மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. சரி, பக்கத்துல ஏதாவது ஒரு மரத்துல இலைப்பாரிட்டு போகலான்னு நினைச்சு ஒரு மரத்துல உட்காந்துச்சு. அந்த மரத்துக்கு கீழே தன்வி குருவி தன்னோட குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்துச்சு. இதை பார்த்த காளிக்காகத்துக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. உடனே தன்னோட ராணிக்காகத்தை பார்க்கறதுக்காக வேகமாக பறந்து போச்சு. அங்கே போய், இங்கே பாரு ராணி, அந்த தண்ணி குருவி மட்டும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அந்த வீட்டை நாம எப்படியாவது பறிச்சுக்கலாம், அதோட உணவையும் நாமளே சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லி ஒரு மோசமான திட்டம் போட்டுச்சு. ஒரு நாள் தன்வி குருவி காட்டுக்குள்ள இற தேடி பறந்துட்டு இருந்துச்சு. அப்போ ராணிக்காகமும் காளிக்காகமும் ரெடியாக இருந்தாங்க. தன்னோட கையில் ஒரு நெட்டு வச்சுருந்தாங்க. அதை வச்சு எப்படியாவது அந்த தன்வியை பிடிச்சிடலான்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. சொன்ன மாதிரியே தன்வி குருவியும் மாட்டிக்கிச்சு. அந்த காளிக்காக சொல்லிச்சு, இங்க பாரு தன்வி குருவி, இனிமே உன்னோட வீடு அது என்னோட வீடு அப்படின்னு சொல்லி அங்கேயே தங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த அக்கம் பக்கத்தினர் நினைச்சாங்க, என்ன இந்த தண்ணி குருவி வெளியே ஆளே வரலையே, இல்லைன்னா நம்மளை பார்க்கறதுக்காக வந்திருக்குமே அப்படின்னு சொல்லி கதவை தட்ட ஆரம்பிச்சாங்க. இதை கேட்ட காளிக்காகமும் ராணிக்காகமும், என்னங்க நம்ம மாட்டிக்குவோம் போலயே, இந்த அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாங்க, தண்ணி குருவின்னு தட்டிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லி கோவமா கதவை திறந்து, இங்க பாருங்க, இனிமே இந்த வீடு எங்க வீடு, அந்த தண்ணி குருவியெல்லாம் இங்க இல்லை அப்படி சொல்லி அந்த வர்ணிக்குருவியை கோவமாக அனுப்பி வச்சுட்டாங்க. இது சந்தேகப்பட்ட வர்ணிக்குருவியும் பறந்து போய் நம்ம எப்படியாவது தன்விக்குருவியை கண்டுபிடிக்கலான்னு நினச்சிதான். அது சந்தேகப்பட்ட மாதிரியே ஒரு இடத்துல தன்விக்குருவியும் பாவமாக மாட்டிக்கிட்டு இருந்துச்சு. அந்த வர்ணிக்குருவியும், ஐயோ உன்னை யார் இங்கே மாட்ட வச்சதுன்னு சொன்னதும் அந்த தன்விக்குருவி சொல்லிச்சு, அந்த காளிக்காகமும் ராணிக்காகமும் தான் என்னை எப்படி மாட்டி விட்டுட்டாங்கன்னு சொல்லி சோகப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அந்த வர்ணிக்குருவியும் தன்விக்குருவியும் சேர்ந்து மைனா அண்ணனை பார்க்கறதுக்காக போனாங்க. அங்கே போய், மைனா அண்ணா, என்னோட வீட்டை அந்த காளிக்காகமும் ராணிக்காகமும் எடுத்துக்கிச்சு, எப்படியாவது என் வீட்டை எனக்கு திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்டுச்சு. மைனா அண்ணனும் அந்த 2 காகங்களுக்கும் இதே வேலை தான், வா போகலாம் அப்படின்னு சொல்லி கதவை தட்ட ஆரம்பித்தாங்க. இதை கேட்டு பயந்து போன காளிக்காகமும் ராணிக்காகவும், என்னங்க யாரோ வெளியே வந்திருக்காங்கன்னு சொல்லி கதவை திறந்தாங்க. திறந்ததும் என்ன சரி குத்து அடி ஓத எல்லாம் வாங்கி அந்த ராணிக்காகமும் காளிக்காகமும் பாவம் பயந்து அடித்து ஓடி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த தன்வி குருவிக்கு அந்த வீட்டை மைனாவும் கொடுத்துருச்சு. ரொம்பவே சந்தோஷமாக எல்லாரும் சேர்ந்து ஹாப்பியாக வாழ்ந்தாங்க. அடுத்தவங்க வீட்டை பறிக்க நினச்சி அந்த காளிக்காகமும் ராணிக்காகமும் பழையபடி மழையில் நனைஞ்சிக்கிட்டு சோறுக்கும் வழி இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. இதுலேருந்து நாம் என்ன கற்றுக்க போகிறோன்னா, அடுத்தவங்களோட பொருளை எடுத்து சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு எப்போவுமே தோல்வி தான் கிடைக்கும். சரிதானே?